சரணம் ஐயப்பா. சபரிமலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சமாதா அவங்களோட சந்நிதிக்கு அப்படியே பின்னாடி இருக்கிறது தான் இந்த மணிமண்டபம். இந்த மணிமண்டபத்தில் தான் ஐயப்பன் வந்து இருந்தார். அதாவது உருவ ரூபமாக இங்கே தான் இருந்தாருங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதால் ஐயப்பனோட கதை, அவர் பிறந்த கதையை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பந்தல ராஜாவும் ராணியும் சிவன்கிட்ட வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரே பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து சிவனும் பார்வதியும் ஐயப்பனை வந்து நம்ம பூலோகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஸோ சிவனும் பார்வதியும் ஐயப்பனை பூலோகத்துக்கு அனுப்புறாங்க. அந்த நேரம் பார்த்து பந்தல ராஜாவுக்கும் ராணிக்கும் ஐயப்பன் கிடைக்கிறாரு. ஸோ எல்லாத்தையுமே எவ்வளோ அழகா மேலேயும் கீழேயும் விதவிதமான அழகா கதைகள்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஐயப்பன் வந்து வில் வித்தையிலையும் சரி, சகல வித்தைகளையும் சரி, ஒரு சிறந்த ஒரு மாணவனா அவர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. ஸோ அதுக்கு குருஜி கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறாரு. வந்து பந்தளத்து ராணிக்கு தீராத வலி வருது. அப்ப வந்து வைத்தியர்கள்ட்ட வந்து ஏதாவது பண்ணி அவங்கள சரி பண்ணுங்கிறாரு. பட் என்ன பண்ணியோ அவங்களோட வலியை வந்து சரி பண்ண முடியல. அப்ப வந்து ஐயப்பன் வந்து நான் காட்டுக்கு போய் புலிப்பாலை கொண்டு வந்து அவங்களோட வழியை சரி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பந்தலராஜா நீ எப்படிப்பா போவ, நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல பிரச்சனை இல்லைன்ட்டு அவர் காட்டுக்கு போய் புலிப்பாலை மட்டும் இல்ல புலியும் சேர்த்து கொண்டு வந்து பந்தலராஜா கிட்ட ராணியோட வழியை வந்து போக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஐயப்பன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம இங்க வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சோடுகள் இது எல்லாமே. ஸோ நீங்க வந்தீங்கன்னா வேகமா சபரிமலையை பார்த்துட்டு ஐயப்பனை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. பின்னாடி இருக்க மஞ்சமாதா கோயிலுக்கு மணிமண்டபத்துக்குலாம் வரணுங்கிறதுக்காக அந்த கதைகள் சொல்லியிருக்கேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.